Hi all, welcome to Surya NEET Academy Salem. நமக்கு வீட்டுக்கு பவர் சப்ளை வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல இருந்து கிடைக்குது. ஓகேவா? சோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நமக்கு எப்படி வர்க் ஆகுது? அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ பவர் ப்ரொடியூஸ் ஆகுறது வந்து பவர் பிளான்ட்ல ப்ரொடியூஸ் ஆகும். சோ இந்த பவர் பிளான்ட்ல நமக்கு கிலோ வோல்ட்ல ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 12 கிலோ வோல்ட்ங்கற பவர் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இங்க நம்ம ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி இந்த 12 கிலோ வோல்ட்ட 400 கிலோ வோல்ட்டா மாத்துறோம். ஓகேவா? சோ அப்போ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுது? லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜா மாத்துது. சோ இந்த 400 கிலோ வோல்ட்ங்கற ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்தோம். ஓகேவா? சோ இந்த ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் மூலமா லாங் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம எடுத்துட்டு போறோம். அகைன் நம்ம ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணி சப்ஸ்டேஷன்ல இந்த வோல்டேஜை எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ அந்த 400 கிலோ வோல்ட் என்னவா மாறுது? 13 கிலோ வோல்ட்டா மாறுது. ஃபைனலா நமக்கு வீட்டுக்கு சப்ளை ஆகிறது 240 வோல்ட்ங்கற அளவுக்கு தான் நமக்கு சப்ளை ஆகும். அப்போ நமக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் கிலோ வோல்ட்ல ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம அந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ஹை வோல்டேஜா மாத்தி அகைன் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி அகைன் லோ வோல்டேஜா மாத்தி அங்க இருந்து நமக்கு வோல்ட் கணக்குல தான் நமக்கு வீட்டுக்கு சப்ளை பண்ணுது. ஓகேவா? சோ இங்க டிரான்ஸ்ஃபார்மரோட செட்டப் எப்படி இருக்கும் அப்படினா இந்த மாதிரி இருக்கும். சோ இது எப்பவுமே நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஏசி ல தான் வர்க் ஆகும். ஆல்டர்னேட்டிங் கரண்ட். சோ இந்த சிம்பல் இருந்துச்சுனாவே நமக்கு ஏசி ல தான் குறிக்கும். சோ இதல ரெண்டு காயில்ஸ் இருக்கு. ஒன்னு பிரைமரி காயில், இன்னொன்னு செகண்டரி காயில். சோ இங்க தான் பவர் ஸ்டேஷன். நமக்கு இங்க எவ்வளவு எக்ஸாம்பிளுக்கு 12 கிலோ வோல்ட் அப்படிங்கற அளவுக்கு நமக்கு பவர் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ நம்ம இங்க ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி இதை எவ்வளவா மாத்துவோம்? 400 கிலோ வோல்ட்டா மாத்துவோம். ஓகேவா? சோ அப்போ இங்க இருக்கக்கூடிய பிரைமரி காயிலுக்கு இன்புட் வோல்டேஜ் வந்து லோ வோல்டேஜ், செகண்டரி காயில்ல ஹை வோல்டேஜா மாறுது. இது இன்புட் வோல்டேஜ், இது அவுட்புட் வோல்டேஜ். இந்த 400 கிலோ வோல்ட் வந்து இங்க வரும்போது இந்த எண்டுக்கு ஹை வோல்டேஜ் இருக்கு. அப்போ இங்க பிரைமரி காயில்ல ஹை வோல்டேஜ் இருக்கும், செகண்டரி காயில்ல லோ வோல்டேஜ் கிடைக்கும். இங்க இருந்து வீட்டுக்கு வரதுக்கு பவர் சப்ளை கிடைக்கும். ஓகேவா? சோ இத ஃபார்முலா படி எழுதணும் அப்படினா ES by EP equal to NS by NP equal to VS by VP equal to IP by IS. இத K அப்படினு சொல்லுவாங்க. இங்க K அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ. ஓகேவா? ES அப்படிங்கிறது வந்து செகண்டரி காயில்ல இன்டியூஸ் ஆகக்கூடிய EMF, Pங்கிறது EP அப்படிங்கிறது பிரைமரி காயில்ல இன்டியூஸ் ஆகக்கூடிய EMF, NS அப்படிங்கிறது செகண்டரி காயிலோட டர்ன்ஸ், NPங்கிறது பிரைமரி காயிலோட டர்ன்ஸ், VSங்கிறது செகண்டரி காயிலோட வோல்டேஜ், VPங்கிறது பிரைமரி காயிலோட வரக்கூடிய வோல்டேஜ், IP அப்படிங்கிறது பிரைமரி காயில்ல வரக்கூடிய கரண்ட், IS அப்படிங்கிறது செகண்டரி காயில்ல வரக்கூடிய கரண்ட். ஓகேவா? சோ நமக்கு எல்லாமே ES by EP, NS by NP, VS by VP தான் இருக்கும். கரண்ட் மட்டும் IP by IS. சோ இத வந்து இந்த ரேஷியோ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுவே ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்துச்சு அப்படினா there is no loss of power. சோ பவர் நமக்கு லாஸே ஆகாது. ஆனா பிராக்டிகல்ல அது வந்து நாட் பாசிபிள். நமக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நமக்கு லாஸஸ் கண்டிப்பா இருக்கும். ஆனா ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் தியரிட்டிக்கல் அப்படினு சொல்லிக்கலாம். சோ இங்க அவுட்புட் பவரும் இன்புட் பவரும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? நமக்கு அவுட்புட் எதுல கிடைக்கும்? செகண்டரி காயில்ல கிடைக்கும். இன்புட் வந்து நம்ம பிரைமரி காயில்ல கொடுப்போம். சோ பவருக்கு VI அப்படிங்கற ஃபார்முலா இருக்கா? ஓகேவா? சோ அதை யூஸ் பண்ணோம்னா அவுட்புட் எதுல கிடைக்கும்? செகண்டரி காயில்ல. VS IS VP IP. ஓகேவா? அடுத்து இதுல ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மரோட டைப்ஸ் வந்து ஒன்னு வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், இன்னொன்னு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுது? லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜா மாத்துது. அப்போ it increases the voltage. வோல்டேஜ் இன்கிரீஸ் பண்ணோம்னா நமக்கு கரண்ட் என்ன டிக்ரீசஸ் ஆகும். சோ அப்போ நமக்கு செகண்டரி காயில்ல வரக்கூடிய வோல்டேஜ் இதுல லோ வோல்டேஜா இருக்கும், இதுல ஹை வோல்டேஜா இருக்கும். செகண்டரி காயில்ல வரக்கூடிய வோல்டேஜ் பிரைமரியை விட அதிகமா இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் வந்து நமக்கு செகண்டரியில அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு தி பிரைமரி. அதே மாதிரி ஆனா கரண்ட் மட்டும் நமக்கு செகண்டரி காயில்ல வரக்கூடிய கரண்ட் பிரைமரி காயில்ல வரக்கூடிய கரண்ட் விட கம்மியா இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ should be greater than 1. அதுவே ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படினா ஹை வோல்டேஜா லோ வோல்டேஜா மாத்தும். அப்ப இங்க என்ன பண்ணுது? டிக்ரீசஸ் தி வோல்டேஜ், இன்கிரீசஸ் தி கரண்ட்.
ஓகேவா? சோ இங்க பார்த்தோம்னா இன்புட் வோல்டேஜ் வந்து நமக்கு அதிகமா இருக்கும் கம்பேர் டு தி அவுட்புட் வோல்டேஜ். இதுல வோல்டேஜ் அதிகமா இருக்கும் பிரைமரி காயில்ல. அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இங்க என்னவா இருக்கு? அதிகமா இருக்கும் கம்பேர் டு தி செகண்டரி காயில். NP is greater than NS. ஓகேவா? அதே மாதிரி கரண்ட் இங்க செகண்டரி காயில் அதிகமா இருக்கும். இதுக்கு ஆப்போசிட். பாருங்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து நமக்கு அதிகமா இருக்குன்னா கரண்ட் வந்து கம்மியா இருக்கு. ஏன்னா NS உம் IS உம் ஆப்போசிட்ல இருக்கு. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? சோ டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ வந்து should be less than 1 ஆ இருக்கும். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா? அடுத்து எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் ஈட்டா. சோ ஈட்டாக்கு என்ன ஃபார்முலானா அவுட்புட் பை இன்புட் இன்டு அவுட்புட் பவர் பை இன்புட் பவர் இன்டு 100%. எஃபிஷியன்சி எப்பவே பர்சன்டேஜ்ல தான் சொல்லுவோம். சோ அவுட்புட் வந்து எதுல கிடைக்கும்? செகண்டரி காயில்ல. சோ Vs Is divided by Vp Ip into 100 னு இருக்கும். அதுவே ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படினா P அவுட்புட்டும் P இன்புட்டும் ஈக்குவலா இருக்குமா? அப்ப எஃபிஷியன்சி எவ்வளவு கிடைக்கும்? 100% எஃபிஷியன்சி கிடைக்கும். ஆனா இது பிராக்டிகலா நாட் பாசிபிள். பிராக்டிகலா வந்து நமக்கு லாசஸ் இருக்கும். அப்போ எஃபிஷியன்சி should be always less than 100%. நார்மலா எவ்வளவு இருக்குன்னா 70 to 90% தான். சோ 90 எல்லாம் வந்து கிடைச்சதுன்னா அதிகமான பவர் வந்து நமக்கு லாசஸ் வந்து கம்மியா தான் நடந்துருக்கு. ஓகேவா? சோ இந்த கிளாஸ்ல நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னா என்ன? சோ அதுல நமக்கு பிரைமரி காயில் இருக்கு, செகண்டரி காயில் இருக்கு. பிரைமரில நம்ம இன்புட் கொடுப்போம், செகண்டரில நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? இதுல ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு ரெண்டு பார்த்தோம். ஸ்டெப் அப் அப்படிங்கிறது லோ வோல்டேஜ ஹை வோல்டேஜா மாத்தும். ஸ்டெப் டவுன் அப்படிங்கிறது ஹை வோல்டேஜ லோ வோல்டேஜா மாத்தும். சோ இந்த ரெண்டு வகையான டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து நமக்கு பவர் பிளான்ட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு பவர் சப்ளை பண்றதுக்கு இடையில நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா?